அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு செய்முறை பார்க்கலாம். பாருங்கள், கறியை கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் ஒண்டி போட்டு விரவி கழுவிட்டு காஞ்ச மிளகாவை எண்ணெயில் வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு கருவக்கூடாது. காஞ்ச மிளகா அப்படியே கலர்ஃபுல்லாகவே எடுத்துடணும். நல்லா இப்படி கையில் இப்படி தொட்டால் நுணுங்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது அது முடிஞ்ச உடனே அதே எண்ணெயில் கறியை அப்படியே போட்டுடணும். கழுவி வச்ச கறியை அந்த எண்ணெயிலே போட்டுடணும். வச்ச கறியை இதுக்கு இஞ்சி பூண்டு கூட தேவை கிடையாது. அதை நல்லா வதங்கணும். வதங்கிட்டே இருக்கும். பாதி வதங்கல் வந்தோடனே வெங்காயம், வெறும் பச்சை வெங்காயம் பாருங்கள் மேலாப்பில் தூவி விடணும். இந்த கறியும் இந்த வெங்காயமும் நல்லா முறுவல் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விடணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை மிக்சியில் ஒரு ஓட்டி அதை லாஸ்ட்டாக அதில் அந்த கறியில் போட்டு அந்த எண்ணெயோடு பரட்டிடலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் பாக்கெட் ஒன்று வாங்கி, இந்த வீட்டில் மிளகு இருந்தாலும் அதை மேலே தூவி விட்டுறலாம். 1-2 இடித்து. நாங்கள் மிளகுத்தூள் கடையில் வாங்கி பாக்கெட்டு தான் தூள் வாங்கி அதில் தூவி விட்ருவோம். வெரி சிம்பிள் தான். இது லாஸ்ட்டாக தான் போடணுமே. இந்த மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் கறி நல்லா வெந்த பிறகு தான் லாஸ்ட்டாக அதை போட்டு தான் கிண்டி இறக்கணும். இதுதான் அத்தம்மா வீட்டு ஸ்டைலு. இது பர்மாக்காரவங்க செய்கிறது. ரசம் வைக்கலான்னு அது செஞ்சுட்டு அப்படியே ரசம் வச்சிடலான்னு புளியை கரைச்சிட்ருக்காங்க. கடையில் தான் ரசப்பொடி தான் வாங்குவாங்க. அது தக்காளி போட்டுக்கிட்டாச்சு, பச்சை மிளகா, மல்லி இலை, பூண்டு, அப்புறம் அந்த ரசப்பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ஓட்டிடுவோம். மிக்சியில் ஒரு அரைச்சிட்டோம்னா அது இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கிற வேலை தான். எப்படி தாளிக்கிறோன்னு பாருங்கள். எல்லோரும் செய்கிற மாதிரி தான் சிம்பிளாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலையே கிடைக்க மாட்டுது, ரொம்ப ரேராக இருக்குது. காஞ்ச மிளகா 2 போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் அந்த எண்ணெயில் கிண்டி நல்லா வாசம் வர வரைக்கும் கிண்டிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி கரைசலை ஊற்றி கொதி வர முன்னே இறக்கி வச்சா அத்தம்மா வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவா செய்யுங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்கள? இன்ஷா அல்லாஹ். ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொதிப்பு வந்துருச்சு பாருங்கள். சுக்கா ரெடி. பாய்.